ஹலோ காய்ஸ், நான் கமலி. இன்றைக்கி நம்ம சேனலில் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீக்ரெட் அப்படிங்கிற புக்கை யாராவது படிச்சிருக்கீங்களா? அப்படி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம எந்த விஷயத்த வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கோமோ அந்த விஷயத்த இந்த பிரபஞ்சமே நமக்கு அமைச்சு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் டெய்லியும் எனக்கு இந்த விஷயம் வேணும் நான் கேட்டு இந்த பிரபஞ்சமே எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான் என்னோடய பாப்பா அப்படின்னு நான் சொல்வேன். இந்த பாப்பா எனக்கு 6 இயர்ஸ் கழிச்சு எனக்கு பிறந்தா. இந்த 6 வருஷம் நிறைய மன கஷ்டங்கள், நிறைய போராட்டங்கள் இருந்தாலுமே என்னோட உணவு முறைகள் மற்றும் வாழ்க்கை முறைகள் நிறைய மாற்றிக்கிட்டேன். இதை கண்டிப்பாக ஃப்யூச்சர் விளாக்ஸில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன் எல்லா பொண்ணுங்களுக்கும் அம்மா வீடு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியுமா? பார்த்திங்களா, நான் இன்றைக்கி எழுந்ததே லேட் மார்னிங் தான். என்னோடய அம்மா தோசை சுட்டு கையில் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுக்குறாங்க. உண்மையாக சொல்கிறேன், இது சொர்க்கங்க. இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதே ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன் அம்மா வீட்டுக்கு, ஏன் மாமியார் வீட்டில் அப்படிங்கும் போது ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம தான் எல்லாரையும் பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், எல்லாரையும் நம்ம தான் பார்த்துக்கணும். பட் அம்மா வீடு அப்படி கிடையாது இல்லையா? ஸோ இது கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களும் லைஃப்பில் என்ஜாய் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் நான் இந்த டேப்லெட் தான் எப்போவுமே டாக்டரை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஆயில் மசாஜ் ஃபேஸ்க்கு கொடுக்க போகிறேன். இது குங்குமாதி ஆயில். இது நான் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி டெய்லி நைட் என்னோடய ஃபேஸ்க்கு நான் மசாஜ் பண்ணுவேன். அப்போ நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ டெலிவரிக்கு அப்புறம் ஃபேஸ் நிறைய டேன் ஆகிருக்கு. ஸோ கழுத்தாண்ட நிறைய பிளாக் ஆகிருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் நான் நம்புகிறேன். பட் இது நான் நைட்டு ஏன் விடல அப்படின்னா, இது கொஞ்சம் கோல்ட் ஆகிடுங்கிறதுனால நான் இதை நைட்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் குளிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி மட்டும் லைட்டாக போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். அப்போ ஓரளவுக்கு சின்ன ஒரு க்ளோ எனக்கு கிடைக்கும். எனக்கு நார்மல் ஸ்கின் டோன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஆயில் மசாஜ்லாம் பண்ணும்போது ஒரு சின்ன க்ளோ கிடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும் விரும்புகிறேன். நம்ம யூஸ் பண்ணுற சோப்பே நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டேன். இந்த செட்டாஃபில்ன்ற ஃபேஸ் வாஷ் தான் நான் எப்போவுமே ஃபேஸ்க்கு தனியாக யூஸ் பண்ணுவேன். இது நல்லா எனக்கு இருக்குது. எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி பாருங்கள். இந்த பாட்டிலே நான் காலி பண்ணிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இதுதான் நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன். டயட் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறது. இவ்வளோ தான் சாப்பிடணும், இந்த அளவு தான் சாப்பிடணும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் டயட் அப்படிங்கிறது எல்லா மனுஷருக்கும் இருக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறேன். எது வேணால் சாப்பிடலாம், என்ன வேணால் சாப்பிடலாம் அப்படின்னு ஒன்று கிடையாது. இப்படி தான் சாப்பிடணும், இதை தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு கட்டுப்பாடோடு தான் நான் இருக்கேன். ஏன்னா நம்ம கரெக்டாக இருந்தால் தானே நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் கரெக்டாக இருப்பாங்க. அதனால தான் நான் அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஸோ அடுத்தது என்ன நான் அலங்கரிச்சிக்கிறது ரொம்ப விரும்புவேன். ஏன்னா நம்ம ப்ரெசன்டபிளாக இருந்தால் தான் நம்மளை பார்க்குறவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இதை பற்றின நிறைய நாலேஜ் கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மோஸ்ட்டாக இந்த கற்றாழையை அரைச்சி, ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே டஸ்கி ஸ்கின்னாக இருக்கிறதுனால எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு நிறைய இருந்தது. ஸோ அப்போ இந்த கடலை மாவு எடுத்து ஃபேஸ்க்கு போடுறது, கர்ட் போடுறது, டெய்லி ஸ்கூலில் இருந்து காலேஜ்லேருந்து வந்ததும் பாலில் காட்டன் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, அது மாதிரி நிறைய நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அழகுங்கிறது நாட் அபவுட் அவர் ஸ்கின் டோன். அது நம்மளோட கலரை பொறுத்து கிடையாது, நம்ம ஃபேஸில் இருக்க க்ளோவை பொறுத்து இருக்குது. நம்மளோட லைஃப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கோ அது நம்மளோட ஃபேஸில் தான் பிரதிபலிக்கும். அது நம்ம மேக்கப்னாலேயோ அந்த விஷயத்தினாலேயோ நம்ம கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. நம்ம முகம் அழகாக இருக்குன்னா நம்மளோட லைஃப் நல்லா இருக்குது. அண்ட் நம்ம லைஃப் பார்ட்னரும் ஒரு நல்ல பார்ட்னர் அமைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் அழகாக இருக்கவங்கள பாருங்களேன், கண்டிப்பாக அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஹாப்பியாக இருக்கவங்களோட ஃபேஸில் ஒரு தனி க்ளோ இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எனக்கு பூ வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பூ என்னோடய சித்தி வீட்டில் முளைச்ச நித்தியமல்லி. ஸோ ரொம்ப வாசனையாக இருக்கும். நித்தியமல்லி மட்டும் இல்லை, எனக்கு கனகாம்பரமும் ரொம்ப பிடிக்கும். அண்டு இந்த கலராக இருக்கும் டிசம்பர் பூ, இது எல்லாமே எனக்கு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கும். நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் நோட் பண்ணி பாருங்கள். என்னைக்காவது ஒரு மைண்ட் அப்செட்லேயோ இல்லை மூட் அவுட்லேயோ இருக்கும் போது ஒரு முழு பூ வாங்கி நீங்கள் தலையில் வச்சு பாருங்களேன். அன்றைக்கான டேவே அப்படியே பாசிட்டிவாக மாறிடும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கவங்களும் ஒரு ஹாப்பி. அது இன்னும் அந்த பூ நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்பு கொடுக்குற மாதிரி எனக்கு
எனக்கு ஃபீல் ஆகும். அது அழகு அதெல்லாம் செகண்டரி. ஸோ பூ வச்சுக்கிறது எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் ஃபீல் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஈவினிங் டைமில் எனக்கு என்னைக்காவது ஏதாவது போர் அடிக்குது, ஏதாவது சாமி எழுதணும் அப்படின்னா எங்கள் அப்பா இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரு. எப்போவுமே ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க, மனசை வந்து அமைதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதை தான் நான் எழுதிட்டுருக்கேன். நீங்களுமே வந்து எப்போயாவது போர் அடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச கடவுள் இல்லை மைண்டு சரியில்லை, ஏதோ ஒன்று உங்களுக்கு சரியாக அமையலை அப்படிங்கிற போது உங்களுக்கு முருகரை பிடிக்கும், இல்லை உங்களுக்கு எந்த சாமி பிடிச்சாலுமே இந்த மாதிரி அவங்களோட பேரை வந்து இல்லை எதனா ஒரு எந்த சாமியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைரியிலையோ பேப்பர்லையோ எடுத்து நீங்கள் எழுதி பாருங்கள். அப்போ உங்கள் மனசு வந்து அப்படியே வந்து அமைதியாக்கும், அப்படியே காம் பண்ணும். இது எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஹானஸ்ட்டாக எனக்கு நடந்த விஷயத்தை தான் நான் இது உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் வந்து ஸோ நைட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் டின்னர் வந்து இந்த 2 மெடிசன் தான் எனக்கு கொடுத்தாங்க. ஆஃப்டர்நூனும் ஒரு மெடிசன் போட்டிருந்தேன், அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கல. ஸோ ஆஃப்டர் டின்னர் இந்த மெடிசன் சாப்பிட்டுட்டு ஸோ நைட்டு இதுதான் என்னோடய ரொட்டீன் வந்து அவ்வளோதான். இது வந்து இந்த மாதிரி விண்டோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பாப்பாவுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிடுவோம். எவ்வளோ தான் வந்து இந்த கொசுவலை போட்டு நம்ம வந்து எவ்வளோ தான் ப்ரிகாஷனாக இருந்தாலுமே பேபிஸ் எங்கேருந்து தான் இந்த கொசு வந்து கடிக்குதுன்னே தெரிலங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய நைட் ரொட்டீன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதெல்லாம் இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ குட் பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.